தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூன் 9, 2025 மதியம் சரியாக 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த சில நாட்களாக வெப்பமும் வெப்பச்சலன இடிமழையும் பரப்பில் பெய்து வரும் நிலையில் அந்த கூடுதல் பரப்பில் இனி வரும் நாட்களில் பொழிய போகும் என்று நம்ம அறிக்கையில் கொடுத்திருந்த நிலையில் நேற்றைக்கு வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்படியே அந்த ஜோன்ஸே கடலூர் பகுதி வரைக்கும், புதுச்சேரி கடலூர் வரைக்குமே டெல்டாவின் சில பகுதிகளில், அதாவது உட்புற பகுதிகளில், டெல்டா கிடையாது, டெல்டாவின் உட்புற பகுதிகள்னு வச்சுக்கலாம், தஞ்சாவூரின் சில பகுதிகள்னு வச்சுக்கலாம். அடுத்தபடியாக உள்பகுதிகள்னு பார்த்தோன்னா அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி அடுத்தபடியாக சேலத்தின் சில பகுதிகளில், இப்படி அந்த ஜோன்ஸே வட மாவட்டங்களிலே ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தருமபுரி மாவட்டத்தின் பென்னாகரம் 69 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக காட்டுகிறது. அதாவது இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது மழைமானி உள்ள இடங்களில் இது கொடுத்துள்ளது. தருமபுரியின் பாலக்கோடு பகுதிகள் 15 மில்லிமீட்டர், ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் 12, பாலக்கோடு சுகர் மில் 8 மில்லிமீட்டர், இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அடுத்தபடியாக சென்னையின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு பரவலான இடங்களில் மழைப்பொழிவு 17.1, நெற்குன்றம் பகுதிகளில், திருவொற்றியூர் பகுதிகளில் 15 மில்லிமீட்டர், கொரட்டூர் 14.4, ஐயப்பாக்கம் 11.7, சைதாப்பேட்டை 11.7, வடபழனி 11.1, சாலிகிராமம், அடுத்து வலசரவாக்கம், தண்டையார்பேட்டை, இன்னும் கொரட்டூர், அயனாவரம், மணலி, பெரம்பலூர் கார்ப்பரேஷன், அமிஞ்சக்கரை, இன்னும் பல இடங்களில் சென்னையில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் சிறுவாணி அடிவாரம் 3 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு 3, வால்பாறை 2, சின்கோனா 2, வால்பாறை ஏபி 2, சோலையாறு 1, அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் தாம்பரம் தாலுகா 4, மதுராந்தகம் தாலுக்கு 3, செங்கல்பட்டு 2, திருக்கழுக்குன்றம் 2, செய்யூர் 2 மில்லிமீட்டர், கோவை மாவட்டத்தின் சொல்லியாச்சு, கடலூர் மாவட்டத்தின் குப்பநத்தம் 17.4, விருதாச்சலம் 11, பன்ருட்டி 7, வேப்பூர் 5, வடக்குத்து, இன்னும் அந்த மாதிரி இன்னும் சில ஊரில் கிளச்சரோல், வானம்மாதேவி, அடுத்து குடுதாங்கி, சேத்தியாத்தோப்பு, லால்பேட்டை, கலெக்டரேட் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு தூறல் அங்கே அப்படின்ற மாதிரி. அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தின் அம்மாப்பேட்டை 8.6 மில்லிமீட்டர், சென்னிமலை, வரட்டுப்பள்ளம், கொடுமுடி, பவானி, ஈரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கடவனூர் பகுதி 55 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. அரியலூர் கேம்ப் ஏரியா 29, அரியலூர் 29, உளுந்தூர்பேட்டை 15, அடுத்து திருப்பழந்தாள் 6, மணலூர்பேட்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியின் வடக்கு புறமாக உள்ள பகுதிகள், அதாவது திருவண்ணாமலை ஒட்டிய பகுதிகள்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தின் உத்தரமேரூர் பகுதிகளில் 27.6, அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூர் பகுதிகளில் மழை பொழிந்துள்ளது. அடுத்தபடியாக கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை 12.2, பெருஞ்சாணி 8.8, சித்தாறு 8.4, புத்தன் அணைக்கட்டு 6.4, இன்னும் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு, சிவலோகம், முள்ளங்கிணவளையில், பாலமூர், கள்ளல், சுரலக்கோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவும். கிருஷ்ணகிரியின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு நெடுங்கால் 43.8, கிழவரப்பள்ளி அணை 25, ஹொசூர் 23, கேஆர்பி அணைக்கட்டு 13.8, தேன்கனிக்கோட்டை 12, பரூர், இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு அங்கே பதிவாகியுள்ளது. இன்னும் மதுரையின் பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி 14.2, கல்லந்திரி, மேலூர், மதுரை ஏர்போர்ட், மதுரை நார்த், தல்லாக்குளம் பகுதிகளில் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவு. நீலகிரியின் கிளன்மார்கன் 7, அப்பர் பவானி 1, அடுத்தது பெரம்பலூர் பார்த்திங்கன்னா வேப்பந்தட்டை 27, புத்து வெட்டக்குடி 8, இப்படி ராணிப்பேட்டை பகுதியில் காவிரி பக்கம் 15 மில்லிமீட்டர், சேலத்தின் பரவலான பகுதியில் மேட்டூர், சங்கரதுர்கா, ஆத்தூர், சேலம், ஏற்காடு, ஏத்தாப்பூர், அணைமாதேவி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது மேட்டூர் பகுதி 64.4 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது. இன்னும் பல இடங்களில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் கூடலூர் 9.8, தஞ்சாவூர் பகுதிகள் 3, லோயர் அணைக்கட்டு 2, தேனியின் பேரையூர் பகுதிகளில் 3.4, திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆம்பூர் பகுதிகள் 31 மில்லிமீட்டர் அளவிற்கும், வடபடப்பட்டு 28.5, அலங்காயம் 27, இன்னும் சில இடங்கள் ஆங்கேயும். அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை 7, பூந்தமல்லி 3, ஆவடி 2, திருவண்ணாமலையின் செங்கம் பகுதிகள் 23.6, சேத்துப்பட்டு 14, கீழ்பெண்ணாத்தூர் 9.6, ஜமுனாமருதம் 9,
இன்னும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி 11.4, வேலூர் 4.4, விழுப்புரம் மாவட்டத்தின் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது. இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி மழைப்பொழிவு கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக தொடரும். காலையில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் மணி நேரங்கள், அதாவது மதியம் மாலைக்கு பிறகாக வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைப் போலவே கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதாவது டெல்டாவின் பகுதிகள் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் நீடித்து நின்று மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது வெப்பமடைந்து உள்ளே வந்து நமக்கு வந்து கிழக்கு காற்றின் மேற்கு காற்றின் சந்திப்பு, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு தெற்கு காற்றின் வேகம் இருக்கிறது அதை பொறுத்து அந்த மழைப்பொழிவு வடமேற்கிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு மழை எந்த அளவுக்கு தெற்கு நோக்கி வரப்போகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் வடமேற்கு காற்றின் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் கனமழையாக பார்க்கும்பொழுது வட உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன இடிமழை நல்லதொரு மழைப்பொழிவாக தெரிகிறது. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இப்படி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வரை அப்படின்ற மாதிரி கடலோர பகுதிகளில், அடுத்து உள்பகுதியில் தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதியில் ஓரிரு இடங்கள், அதாவது ஒதுக்கி தான் இந்த மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 8-9 தேதிக்கு பிறகாக, அதாவது 8ஆம் தேதிக்கு பிறகாகவே சொல்லியிருக்கோம். ஆனால் அதற்கு முந்தைய நாட்களிலே அந்த மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையானது குறைந்த பரப்பில் கொடுத்த நிலையில் நேற்றைக்கு அதிகபட்சமாக பரப்பில் கொடுத்தது. நேற்றைய விட இன்றைக்கு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். அதாவது மதியத்திற்கு பிறகாக வடகடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு, அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டம் மற்றும் வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு உள்பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலும், தென்கடலோர பகுதிகளான இந்த ராமநாதபுரம் மற்றும் அந்த சிவகங்கை, புதுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவும், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளிலையும், ஈரோடு, நாமக்கல் போன்ற அந்த நீலகிரி இந்த ஜோன்ஸில் கொஞ்சம் மழையும், காற்று பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் சவாலாக இருக்கும். இன்றைக்கு மத்திய பகுதிகளில் குவிய போகிறது மழை. அதை வந்து அப்படியே பார்த்திங்கன்னா டெல்டாவின் நோக்கி காலை நள்ளிரவு அதிகாலை வேளையில் வந்து நிறைவடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் இப்போது மழைப்பொழிவு இன்றைக்கு ஒதுக்கி இருக்க இடத்துல நாளைக்கு அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு இன்னும் ஒரு 15-16 தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுக்கும். கண்டிப்பாக மழைப்பொழிவு பரவலான மாவட்டங்களில், அதாவது மத்திய உள்பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் என்று சொல்லலாம். ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வானிலை எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக அறிவிப்போம். உடனுக்குடன் இணைந்திருங்கள். அதாவது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது 12-13 தேதிக்கு பிறகாக தீவிரம் அடைந்து காணப்படும். 14-15 தேதிகளில் இதன் தீவிரம், தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும்போது நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழையானது அதோட தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு பாசிங் கிளவுட்ஸாக இருக்கும், வெப்பமான தணிந்து ஒரு மந்தமான சூழ்நிலையாக இருக்கும். வானிலையானது மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.